மேம் ஆல்பபெட்டிக் எம்ல ஸ்டார்ட் ஆகிறவங்களுக்கு 2026 எப்படி இருக்க போகுது? பிளாக்கேஜ். ஓகேவா? ஸோ எம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோல வாழ்க்கை போயிட்டு இருக்குன்னும் போது அந்த ஃப்ளோ பிரேக் ஆக போகுது. ஒரு பிரேக் த்ரூ மூமெண்ட் வந்து வரப்போகுது. இவங்க இதுவரையும் வந்து அப்பா என் வாழ்க்கை என்ன பிரச்சனையும் இல்லை, ஜாலியா போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது அந்த இன்னசென்ஸ் எல்லாமே உடைய போகுது. இவங்க லெத்தாஜிக்கா இருந்த நாட்கள் எல்லாமே வந்து போகணும். இப்படி போகல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவங்க விக்டிம் ஸ்டேட்ல தான் நின்னாகணும். விக்டிம் ஸ்டேட்ல நின்னுட்டு இவங்களுக்கு கோபம் வரக்கூடாது. ஏன்னா விக்டிம் ஸ்டேட்ல நிக்கலாம், எவ்வளவு நாள் நிக்கலாம், ஒரு நாள் நிக்கலாம், 2 நாள் நிக்கலாம். வருஷக்கணக்காக இவங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுல இருந்து வெளியில வரணும், அந்த கோவத்துல இருந்து வெளியில வரணும். அண்ட் ஆல்சோ தூக்கமின்மை, இன்சோமியா, டிப்ரெஷன்லாம் இருக்குன்னா டெஃபினெட்லி டாக்டர்ஸை பார்க்கணும். ஜட்மெண்ட் ரொம்ப நாளா கோர்ட்டு கேஸ் போயிட்டு இருக்குன்னா 2026ல அவங்களுக்கு வந்து ஜட்மெண்ட் வந்துடும். அண்ட் இவங்க இன்னசென்ஸ் எல்லாம் போய் இவங்களுக்கு ஃப்ளோல போறதெல்லாம் நின்று வாழ்க்கை பாடம் இந்த 2026 சொல்லி கொடுத்து ஒரு வாழ்க்கை துணையை வந்து கொடுக்கும். திருமணம் நடக்கும். இவங்களுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு. திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் திரும்ப அந்த கோவத்தை ஸ்டார்ட் பண்றாங்க, அது வேண்டாம்.